ஏதோ ஒரு காரியம் உங்களை அசைத்து கொண்டு இருக்கிறாரு. உங்களுடைய உள்ளத்தை ஷேக் பண்ணுகிறாரு. உங்களுடைய வாழ்க்கையை அசைத்து கொண்டு இருக்கிறாரு. அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு தடையா இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டமா இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை அசைக்கிறது. ஃபேமிலி அசைச்சு பார்க்குது. ஒருவேளை உங்களுடைய வியாபாரம் அசைக்கப்படலாம், உங்களுடைய ஊழியம் அசைக்கப்படலாம். ஏதோ ஒரு அசைவு என்ன பண்றது கலங்கி கொண்டிருக்கலாம். தாவீது வாழ்க்கையில கூட இது மாதிரி எத்தனையோ பிரச்சனை போராட்டங்கள் வந்தது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என் அசைக்கிற மாதிரி எத்தனையோ பிரச்சனை போராட்டம் வந்தாலும் கர்த்தரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என கர்த்தர் எனக்கு இருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், சண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவன், என் வலது பக்கத்தில் அவரை நான் வைத்திருக்கிறேன், அதனால அசைக்கப்படுவதில்லை என்று நீங்களும் சொல்ல முடியும். உங்களை அசைக்கும்படியான பிரச்சனை போராட்டங்கள் எழும்பி நின்றாலும் சொல்லுங்க, கர்த்தரின் வலது பாரசத்தில் வச்சிருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு உங்களை அசைக்கப்படுகிற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இல்ல, இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் வலது பாரசத்தில் இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க, நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லுங்க. அற்புதம்